Hello all, welcome to Saturday series. So excited for this video. So நம்ம நெக்ஸ்ட் புக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஃபிட்னஸ் சீக்ரெட்ஸ் ஆஃப் த ஸ்டார்ஸ். ஸோ இந்த புக் படிக்கிறதுக்கு என்ன மாதிரியே எவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த புக் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. நம்ம ஹெல்த்தை வந்து நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் பண்ணணும், ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். நம்ம வந்து அவங்க குட் லுக்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம், பட் அவங்க அதுக்காக எவ்வளோ மெனக்கட்டுறாங்க அப்படிங்கிறத நம்ம இதை படிக்க போது தான் நமக்கு தெரியுது. ஸோ ஸ்டார்டிங்கே வந்து ஒரு ஃபிட்னஸ் ஐக்கானை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம் இந்த புக்கில். ஸோ நம்ம ஒவ்வொரு ஆக்டர்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது வந்து நம்ம மிஸ்டர் ரித்திக் ரோஷன் அவங்கள பார்க்க போகிறோம். ஸோ அவங்கள வந்து க்ரீக் காட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லைக் அவரோட ஆன்ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பயங்கரமாக இருக்கும், அவரோட ஃபிட்னஸ் வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீசன்ட் டைம்ஸில் ஃபிட்னஸ் வந்து பயங்கரமான ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு 10 years டவுன் த லைன் இவ்வளோ பேசினோமான்னு கேட்டால் இல்லை. பட் இப்போ நம்ம பேசுகிற வர ஹெல்த் இஷ்யூஸ்க்காக எல்லாருமே ஃபிட்னஸை ப்ரையாரிட்டைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. லைக் இந்தியா வந்து டயபெட்டிஸ் கேபிட்டலாக உருவாயிட்ருக்கு. ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு ப்ரீ டயபெட்டிக்கில் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம இன் கண்ட்ரோல் வச்சுக்கணுன்னா இந்த மாதிரி ஹெல்த்தி ப்ராக்டிசஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடிக்கடி இப்போ மேரத்தான் நடக்க ஆரம்பிச்சிருச்சு, அவேர்னஸ் கொடுக்குறாங்க. ஸோ பீப்புள் வந்து அவங்க கோவிட்க்கு அப்புறமே எஸ்பெஷலி நான் ஒரு டாக்டர்கிட்ட பேசும்போது அவங்க அதான் சொன்னாங்க, என் அப்பா அம்மாவுக்கு 60-70 yearsல முட்டி வலி வருது, நடக்க முடியல. ஸோ அது வந்து எனக்கு வராமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? ப்ரிவென்டிவ் மெடிசனே நிறையா யங்ஸ்டர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வராமல் இருக்கிறதுக்கு நான் இந்த பாடி தான் எனக்கு இருக்குது, இதில் தான் நான் வாழ போகிறேன், அடுத்த ஒரு 50 yearsக்கு வாழ போகிறேன். ஸோ இதில் நான் கம்ஃபர்ட்டாக வாழ்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க எல்லாருமே இப்போ. ஸோ தட் இஸ் அ வெரி குட் மூவ் டுவர்ட்ஸ் ஹெல்த். ஸோ இதில் வந்து நம்மளோட ஆத்தர்ஸ் வந்து நம்ம பெரிய பெரிய ஆக்டர்ஸ் கிட்டலாம் ரொம்ப க்ளோஸாக வேலை செஞ்சவங்க. ஸோ அவங்களோட ஃபிட்னஸ் சீக்ரெட்ஸ் தான் அவங்களோட பர்மிஷனோட எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களும் நம்மளை மாதிரி தான் நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் இல்லையா, அவங்களுக்கும் டேஸ்ட் பட்ஸ் இருக்கும், அவங்களுக்கும் ஹாப்பியாக சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. பட் அதை வந்து அவங்க எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரித்திக் ரோஷன் பற்றி ஆரம்பிச்சிருக்காங்க. அவரை வந்து நம்ம கிட்டத்தட்ட ஹாலிவுட் கூட கம்பேர் பண்ணி ஒரு சூப்பர் ஹீரோ ஸ்டேட்டஸ் தான் அவருக்கு கொடுத்துருக்காங்க. அவரோட வந்து ஃபிட்னஸ் மந்த்ரா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியேட்டிவ் அண்ட் கன்சிஸ்டன்சி. ஸோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம தொடங்கணும் அண்ட் அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவரோட ட்ரெயினர் வந்து மிஸ்டர் சத்யஜித் சௌராசியா, அவங்க வந்து சத்யான்னு கூப்பிடுறாங்க. 2004லேருந்தே அவங்க கூட தான் ரித்திக் ரோஷன் சார் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவருக்கு வந்து ரித்திக் ரோஷன் சாருக்கு ஒர்க் அவுட் பண்ணுறது ரொம்ப பிடிக்குமாம்மா, கிட்டத்தட்ட அடிக்ஷன் மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ லைஃப்லேயே பார்த்திங்கன்னா வெக்கேஷன் ட்ராவல் இந்த டைமில் தான் அவர் மிஸ் பண்ணுவார். மற்றபடி வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக இருப்பார். எஸ்பெஷலி ஏதாவது ஒரு மூவி ஷூட் கமிட் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 3-4 months அந்த ப்ரிப்ரேஷன் டைமில் அவங்க ரொம்ப சீரியஸாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவருக்கு வந்து ரொம்ப அழகான ஒரு மசில் மெமரி இருக்குது. ஏன்னா பாடியை வந்து அவங்க ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாங்க, இடையில பிரேக்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ அது வந்து கம்பேக் வந்து ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ நம்ம பாடியே ரெடி பண்ணி வச்சாமல் பிரேக்லேயே போய்ட்டு இருந்தோம்னா கம்பேக் நம்மளோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப நிறையா ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்க என்ன தான் பிரேக் இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு 4 monthsலேயே அவங்க அவ்வளோ அழகாக ஃபார்முக்கு வராங்கன்னா காரணம் வந்து அதுதான் மசில் மெமரி தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பர்ஃபெக்ட் ஷேப்க்கு அவங்க நினைக்கும் போதெல்லாம் அப்படி தான் எல்லா ஆக்டர்ஸும் ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறாங்க. காரணம் வந்து அவங்களோட கோர் ஹேபிட்ஸ் அண்ட் கோர் ஃபிட்னஸ் வந்து கரெக்டாக இருக்கிறனால ஈஸியாக ரெசிப்ரோகேட் ஆகுது பாடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நிலக்கரி அப்படிங்கிறதா டைமண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து கிரேப்ஸ் தான் வந்து கிரேப்ஸாக இருக்கிறத விட ஒயினாக ஆகும்போது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக மாறுது இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அயன் தான் வந்து ஸ்டீலாக மாறுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ரித்திக் ரோஷனுக்கு வந்து ஹி டிடன்ட் ஹாவ் அ வெரி க்ளூமிங்கிற வேர்ட் தப்பு, ஒரு ரொம்ப ஹாப்பியான ஒரு சைல்ட்ஹுட் கிடையாது. என்ன காரணம்னா அவருக்கு வந்து ஒரு ட்ராமடைஸ்ட் சைல்ட்ஹுட் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவருக்கு வந்து ஸ்பீக்கிங் டிசபிலிட்டி இருந்திருக்காமா, அவரால் சரளமாக பேச முடியாது. ஸோ கொஞ்சம் திக்கி இருப்பார். ஸோ ஸ்கூல்லாம் அதுக்காக ஸ்பெஷலாகவே போயிருக்காரு, ஸ்கூல்ஸ்க்கெலாம் போவார். அண்ட் ஸ்கூலில் போய் எல்லோரும் அவரை கிண்டல் பண்ணுறாங்க அப்படிங்கிறனால வந்து நிறைய நாள் ஸ்கூல்ஸ்க்கு போகிறத அவாய்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய டாக்டர்ஸை பார்த்துருக்காங்க, ஸ்பீச் தெரபிஸ்ட் போயிருக்காங்க, அப்புறம் எல்லாம் தான் அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சேலஞ்செல்லாம் தாண்டி ஸ்கூல் டேஸ் எல்லாம் முடிஞ்சு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 21 year அடல்ட்டாக இருக்கும்போது அவருக்கு வந்து ஸ்பைனில் வந்து ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு. ஸ்பைன் வந்து கர்வ் ஆகிடுமாம்மா. அப்போ அதனால ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த டாக்டர் சொல்லிட்டாங்க வந்து நீ வந்து தயவு செஞ்சு ஆக்டிங் வந்து ப்ரொஃபஷனாக எடுக்காத, உன்னால் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி நீ வீல் சேரில் தான் இருக்க வேண்டிய இருக்கும் லைஃப் லாங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ இதெல்லாம் வந்து கேட்டுட்டு அவர் ரொம்ப டிமோட்டிவேட் ஆகிட்டார். ஆனால் அவர் கிவ் அப் பண்ணவே இல்லை. நான் முயற்சி பண்ணுறேன், எனக்கு ஆக்டிங்கில் பர்சியூ பண்ணணுன்னு ரொம்ப ஆசை கேரியர் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் 2010 பார்த்திங்கன்னா பயங்கரமான நீ இன்ஜுரி ஆயிடுச்சு. டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவார், அவருக்கு ரொம்ப பிடிக்கும் டான்ஸ். 5 to 7 hours டெய்லி டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்களாமா.
அவங்களோட முட்டி அதனால வந்து ஒரு ஓல்டு மேனோட முட்டி வந்து எவ்வளோ ப்ரோன் டு பிரேக்கேஜ் இல்லை வல்னரபிளாக பிரிட்டில் ஆகிற மாதிரி அவரோட நீ வந்து அந்த வயசுலேயே ஆயிடுச்சாமா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2013 வந்து ஒரு பிரெயின் கிளாட் வந்திருக்கு அவர். ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் எல்லாம் தாண்டி தான் வந்திருக்காரு. அண்ட் ஒரு ஷூட்டிங்காக ஜம்ப் பண்ணும்போது ஒரு 30 feet ஹைட்லேருந்து ஜம்ப் பண்ணி கால் உடச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நடந்திருக்கு. அண்ட் 2013-2014 ஒரு ஒய்ஃப் கிட்டேருந்து லீகல் செப்பரேஷன் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. ஸோ அதெல்லாமே ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் நடக்கும்போதுமே அவங்களோட ஃபிட்னஸில் வந்து அவங்க டீவியேட் ஆகாமல் கான்சென்ட்ரேட் பண்ணி தான் இருக்காங்க. ஸோ அவரோட பாடி படி பார்த்தோம்னா அவருக்கு வந்து எக்டோமார்ஃப் பாடி டைப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வெயிட் வந்து ஈஸியாக அவரோட கெயின் பண்ண முடியாதாம்மா. என்ன தான் சாப்பிட்டாலும் அவங்களோட மெட்டபாலிசம் வந்து ஹையாக இருக்கும். ஸோ என்ன சாப்பிட்டாலும் ஜீரணமாயிருமாம்மா, மசிலாக போய் பில்ட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ரித்திக் ரோஷன் அவங்களுக்கு சாப்பிட்றது வந்து ரொம்ப பிடிக்குமாம்மா. புது புது ஃபுட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அடிக்கடி யூஎஸ் போயிட்டு இட்டாலியன், மெக்சிகன், ஜாப்பனீஸ் கியூசைன் எல்லாம் ட்ரை பண்ணணும்னு நினைப்பாங்க. அண்ட் அவரோட ஆல் டைம் ஃபேவரட் வந்து ஜாப்பனீஸ் ஃபுட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பிரியாணியும் இந்தியன் ஃபுட் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டெசர்ட்ஸ் பிடிக்கும், சாக்லேட்ஸ் பிடிக்கும், மிட் நைட்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சாப்பிட்டாலுமே அவர் வந்து பிளாக் காஃபி, க்ரீன் டீ, ஹாட் வாட்டர்லாம் குடிச்சு கொஞ்சம் கொஞ்சம் ஃபேட் கட் பண்ணிடுவாங்களாமா. ப்ராப்பர் ஒர்க் அவுட் ஸ்கெடியூல் இருக்கும். அவரோட பிலீஃப் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்க வந்து ஒரு நாளைக்கே வந்து 5 to 6 ஸ்மால் மீல்ஸ் சாப்பிட்றாங்க. ஸோ ஒரு நாளைக்கே வந்து 8 to 12 எக் ஒயிட்ஸ் சாப்பிட்றாங்க. ஃபிஷ் ஆர் சிக்கன் நிறையா சாப்பிட்றாங்க. 1 kgக்கு 2.2 pounds ஆஃப் ப்ரோட்டீன் எடுக்கணுங்கிறனால ஒரு நாளைக்கு வந்து 165 grams ஆஃப் ப்ரோட்டீன் எவ்ரிடே அவங்க சாப்பிட்றாங்க. மார்னிங் வந்து என்ன சாப்பிடுவாங்கன்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸோட தான் ஆரம்பிக்கிறாங்க. ஃப்ரூட்ஸோட ஆரஞ்சு அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ், விட்டமின் சி வந்து அவங்களுக்கு ரொம்ப தேவை அப்படிங்கிறனால. ஸோ அது சாப்பிட்டுட்டு ஒரு ப்ரோட்டீன் ஷேக் குடிச்சிக்கிறாங்க. பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து 4 to 6 எக் ஒயிட்ஸ் சாப்பிட்றாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றாங்க, மல்டிக்ரெயின் பிரெட் சாப்பிட்றாங்க. கார்ப்ஸ் வந்து டே டைமில் சாப்பிடணும், கார்ப்ஸை வந்து கம்ப்ளீட்டாக கட் பண்ணக்கூடாது. பட் நைட் டைமில் இவங்க யாருமே கார்ப்ஸ் சாப்பிட்றதில்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க ட்ரெயினர் சொல்லியிருக்காங்க. அண்டு லஞ்ச் மத்தியானம் வந்து லஞ்ச் சாப்பிடுவாங்க நிறைய வெஜிடபிள்ஸோட. அப்புறம் 70 grams ஆஃப் சிக்கன் ஆர் ஃபிஷ் கூட சாப்பிடுவாங்க. ஈவினிங் வந்து ஒர்க் அவுட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரோட்டீன் ஷேக் குடிப்பாங்க. அப்புறம் லஞ்சே தான் நைட்டு ரிப்பீட் பண்ணுவாங்க. பட் அந்த கார்ப்ஸோட போர்ஷன் மட்டும் இருக்காதாம்மா. எல்லாமே வந்து ரொம்ப மினிமமான ஆயில், சால்ட்டில் ஸ்பைஸ் எல்லாமே மினிமலாக இருக்கும். 3 hours வந்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஏன்னா மசில் மாஸை வந்து ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கணுமாம்மா. நம்ம சாப்பிடாம ரொம்ப ஃபாஸ்டிங் பண்ணும்போது மசில் மாஸ் போயிடும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப கான்ஷியஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்கஹால்லேருந்து கம்ப்ளீட்டாக அவங்க டச்சே பண்ண மாட்டாங்க. அக்கேஷ்னல் ஸ்மோக்கராமா இந்த பர்சன். ஒரு நாளைக்கு 2 டைம் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. 30 minutes கார்டியோ இந்த மார்னிங் ஆப்ஸோட பண்ணுவாங்க. அண்ட் ஈவினிங் வந்து ஏதாவது 2 பாடி பார்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுவாங்களாமா. ஸோ இதெல்லாமே இருக்கும்போது, ஆக்டிவாக இருக்கும்போது தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து ஒரு ஸ்லிப் டிஸ்க் ஆயிடுச்சு. கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் இருந்தாங்க ஒரு 2 weeksக்கு. அப்போ வந்து திருப்பியும் ஒரு ஸ்மோக்கிங் ஹேபிட் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாங்க. ரொம்ப வெயிட் போட்டாங்களாமா. நம்மளால் இமேஜின் பண்ண முடியாது இவ்வளோ ஃபிட்டான ஒரு பர்சனும் இந்த மாதிரி டைம்ஸை தாண்டி தான் வந்திருக்காங்கன்னா. அவங்களோட குழந்தைங்களுக்கு கூட அவங்கள தூக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் அவர் இருந்திருக்கார். அப்போ பிளட் ப்ரெஷர் வந்துருச்சு. கப் கேக், ப்ரௌனி, சாக்லேட், ஸ்மோக்கிங் பேக் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 3 packs ஸ்மோக் பண்ணியிருக்காங்க. 2.5 வருஷத்துக்கு இந்த மாதிரி ஒரு பேட் ஹேபிட் போயிட்டாங்க. அப்புறம் தான் வந்துட்டு கிரிஷ் மூவி வந்திருக்கு. ஸோ இந்த மூவிக்காக பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு வெறும் டைம் வந்து 10 weeks தான் இருந்திருக்காமா. ஸோ அந்த டைம்குள்ளேயே பயங்கரமாக அவங்க ஒர்க் அவுட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக போட்டிருக்காங்க எப்படி நல்லா இந்த புக்கில் வந்து என்னென்ன சாப்பிட்டாங்க, என்னென்ன சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தாங்கன்னு கூட ரொம்ப டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோ டீட்டெயிலாக பார்க்குறவங்களுக்கு இந்த புக் வந்து ஒரு நல்ல ஒரு சஜஷனாக தான் இருக்கும். ஸ்விம்மிங் பண்ணுவாங்க, பீச் வாக்கிங் இது எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஒர்க் அவுட் பேட்டர்னும் இருக்குது. Day 1 என்ன பண்ணுவாங்க, 5 days a week என்னென்ன போகிறாங்க, விட்டமின்ஸ் அண்ட் சப்ளிமெண்டேஷன் என்ன எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது பயங்கர டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. எக்ஸை வந்து கண்டிப்பாக அவங்க டெய்லி டயட்டில் சேர்த்துக்க சொல்கிறாங்க. வெயிட் ட்ரைனிங் பண்ண சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் சேர்த்துக்க சொல்கிறாங்க. பேலன்ஸ் டயட் சாப்பிட சொல்கிறாங்க. கவுஸ் கீ வந்து டெய்லி சாப்பிட்டுக்கோங்க. ஜாயிண்ட் லூப்ரிகேஷனுக்கு இது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. சுகர் வந்து எல்லாமே சுத்தமாக விட்டுருங்கன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். 6 days a week வந்து சுகர் சாப்பிடாதீங்க. கடைசியாக ஒரு நாள் சுகர் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் மசாஜ் வந்து ரொம்ப முக்கியம் பாடிக்கு. நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணுறோம், பாடி வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகும்போது வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு மசாஜ் பண்ணிக்கும் போது அதோட ரெக்கவரி ரேட் ரொம்ப நல்லாயிருக்கு. உங்கள் மசில் வந்து ரொம்ப நல்லா மெயின்டைன் ஆகுதுங்கிற ஒரு பாயிண்ட்டை இவங்க ஹைட் பண்ணுறாங்க. அண்ட் புல்லட் ப்ரூஃப் காப்பி பற்றி சொல்லியிருக்காங்க. வாட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ரித்திக் ரோஷனோட ஃபிட்னஸ். நெக்ஸ்ட் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஆளை பார்க்க போகிறோம். நம்ம அமீர் கான் அவங்களோட ஃபிட்னஸ் பற்றி பார்க்க போகிறோம். 3 Idiotsல நடிச்சிருந்தவர். ஸோ இவர் வந்து இன்ஸ்பைரிங்கான நிறையா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு படத்தில் பார்க்குறக்கு ஒவ்வொரு மாதிரி இருந்திருக்காரு. எக்ஸாம்பிள் கஜினியில் வந்து நம்ம 6 பேக் வச்சு கேள்விப்பட்டிருக்கோம். இவர் வந்து 8 பேக் வச்சுருக்காரு கஜினியில். அதுக்கப்புறம் தூம் 3ல வந்து ஒரு அத்லெட்டாக ப்ளே பண்ணியிருப்பார். பாடியில் வந்து ஒரு 55-60 வயசு இருக்கும்போது அவ்வளோ ஃப்ளெக்சிபிலிட்டி கொண்டு வந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணது ரொம்ப கஷ்டம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் வந்து ஒரு பேலன்ஸ் டயட் தான் ஃபாலோ பண்ணுறாரு. கிராஷ் டயட்டிங் வந்து இவர் நம்ப மாட்டார். ஏன்னா நம்ம ரொம்ப பட்னி கிடந்தோம்னா பிரெயின் வந்து ஸ்டார்வேஷன் மோடுக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கஜினி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் 8 பேக்ஸ் வைக்கும்போது அவங்களோட சீக்ரெட்டே அதுதான். நாம எவ்ரி 30 மினிட்ஸ் எதாவது சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஒரு நாளைக்கு 6 டைம்ஸ் சாப்பிடுவாங்க. 6 மேஜர் மீல்ஸ் இருக்குமாமா. ஹை கார்போஹைட்ரேட்ஸும் அப்பப்போ எடுத்துக்குவாங்களாமா. ஸோ டிசீஸ் ஃப்ரீயாக அந்த டைமில் இருக்கணும். கஜினி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணும்போது டிசீஸ் வந்துருச்சுன்னா, நமக்கு ஒரு கோல்டு ஃபீவர் வந்துருச்சுன்னா அதுவே நம்மளை பிடிச்ச ஆட்டும் இல்லையா. ஸோ அதெல்லாம் ஆகாத மாதிரி அவர் ரொம்ப காஷியஸாக இருந்திருக்காரு. ஹெல்த்தியாக இருந்துக்கணும். ஃப்ரூட்ஸ் நிறையா சாப்பிட்ருக்காரு. ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா பப்பாயா, சாண்ட்விட்சு, ஹேண்ட்மேட் ரோட்டி, இந்த மாதிரி சிக்கன் அண்ட் எக்ஸ் சாப்பிட்ருக்காங்க. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸ் பக்கோடா, சிப்ஸ் இதெல்லாம் சாப்பிட்ணுன்னா அதுக்கு பதிலாக அவர் வந்து ஹெல்தி ஆப்ஷன்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு தூம் 3யோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப பயங்கரமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் அவர் வந்து டபுள் ஆக்டாக ப்ளே பண்ணியிருந்தார் இல்லையா. ஒருத்தர் வந்து ஆட்டிஸ்டிக் பிரதராக கொஞ்சம் ஒல்லியாக இருப்பார். இன்னொருத்தர் வந்து அத்லெட், அவர் செம்ம ஃபிட்டாக இருப்பார், ஃப்ளெக்சிபிளாக இருப்பார். அது வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்ததாம் அவருக்கு. ஸோ வாட்டர் கண்டென்ட் 4 லிட்டர்ஸ் யாருமே மிஸ் பண்ணுறதே இல்லை. ஏர்லி டின்னர் வித்தவுட் கார்போஹைட்ரேட் சாப்பிட்றாங்க. எக் ஒயிட், தால், கிரில் சிக்கன், ஃபிஷ், கர்ட் கண்டிப்பாக இருக்குமாமா. அப்புறம் தங்கலோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான் ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்னு சொல்கிறாங்க. என்னென்னா தங்கல் வந்து ரெண்டு வகையான அப்பியரன்ஸ் இருக்கும் அவருக்கு. ஒன்று வந்து ஒரு ஓல்டு ரிட்டையர்ட் பாக்ஸர் மாதிரி. அவர் வந்து கொஞ்சம் குண்டாக இருப்பார். அதுக்கப்புறம் ஒரு ஃபிட்டான ஒரு கெரியரில் இருந்த ஒரு பாக்ஸர். ஸோ எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, சரி நம்ம இந்த ஃபிட்டான ரோல் எடுத்துகிட்டு அப்புறமா நீங்கள் கொஞ்சம் வெயிட் கெயின் ஆகுங்க, அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அமீர் கான் என்ன சேலஞ்ச் பண்ணார்னா, இல்லை நான் கஷ்டமான பார்ட்டை வந்து நான் குண்டாகி ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணிக்கிறேன், அப்புறம் எனக்கு இழைக்கிறது கஷ்டம், பட் பரவாயில்ல நான் இழைச்சிட்டு ஃபிட்டான ரோல் அப்படின்னு ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயத்தை எடுத்திருக்காரு. ஸோ அந்த குண்டான கேரக்டர் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 25 to 28 kg 6 months கெயின் பண்ணணுமாமா. அந்த மாதிரி கெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து தங்கல் டைரக்டரான மிஸ்டர் நிதிஷ் திவாரி என்ன சொல்கிறாரு மிஸ்டர் அமீர் கான் கிட்டேன்னா, நீங்கள் வேணால் பாடி சூட் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து அவர் வந்துட்டு இல்லை நான் வந்து பாடி சூட்லாம் போட மாட்டேன், நான் கெயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து பயங்கரமாக கெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட 97 kg போயிருக்காரு அந்த கேரக்டருக்காக. 38% பாடி ஃபேட் இருந்திருக்கு. ஒரு நாளைக்கு 1800 to 2500 கேலரிஸ் சாப்பிட்ருக்காரு. பட் அந்த ஒரு வெயிட்டில் வந்து பாக்ஸிங் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணியிருக்காராமா. ஏன்னா நம்ம வெயிட் கெயின் ஆகும்போது இன்டர்னல் ஆர்கன்ஸ் மேலெலாம் ஃபேட் டெபாசிட் ஆகிடும் இல்லையா. ஸோ மூவ் பண்ணுறது, சின்ன சின்ன மூவ்மெண்ட்ஸ் பண்ணுறது எல்லாமே ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு அவர் பர்சனலாக, ஏன்னா அவர் லைஃப்பில் வந்து அவர் அவ்வளோ ஹெவியாக இருந்ததே இல்லை. ஸோ அது எனக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ மார்னிங் 4 மணிக்கே அவர் எந்திரிச்சிருவார். எக் ஆம்லெட், ஸ்ப்ரிங்கிள் ஆஃப் ஆனியன்ஸில் சாப்பிட்டுட்டு 1 scoop ஆஃப் ப்ரோட்டீன் ஷேக் சாப்பிட்டுட்டு வேலையை ஆரம்பிச்சிடுவாராமா. 2 hours கழித்து ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவாங்க. ஹை கேலரி ஃப்ரூட், பனானா மாதிரி மார்னிங் அவாய்ட் பண்ணிடுறாங்க. அப்புறம் வந்து ஒரு 10 மணி அளவில் லைக் போஹா, அவல் இருக்கு இல்லையா, அதில் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு சாப்பிட்றாங்க. அடுத்த மீல் வந்து ப்ரெட் சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரைஸும் வெஜிடபிள்ஸும் சாப்பிட்றாங்க, தால், கர்டு. அப்புறம் 4 o'clock அப்படிலாம் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றாங்க. 6 o'clock வந்து ப்ரௌன் பிரெட், ஃபிஷ் இதெல்லாம் சாப்பிட்றாங்க. 7 PM டின்னரை முடிச்சிடுறாங்க. டெய்லியுமே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 spoons ஆஃப் ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு பிளாக் டீ குடிச்சுக்குவாங்களாமா, டீ ஆர் காஃபி. சுகர் மில்கெல்லாம் ஆட் பண்ணவே மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்ததாம்மா அவருக்கு. இந்த தூம் 3 ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஸ்டொமக் க்ரன்ச்சஸ் பண்ணும்போது ரொம்ப வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இவர் வந்து ஸ்லீப்புக்கு பயங்கர ப்ரையாரிட்டி கொடுத்துருக்காரு. 8 hours நான் காம்ப்ரமைசபிளாக தூங்குவாராம். ஏன்னா பாடி அப்போ தான் ரெக்கவர் ஆகும் அப்படிங்கிறனால. ஸோ அமீர் கான் வந்து 5 feet 6 inches இருந்திருக்காரு. அவரோட ஆவரேஜ் வெயிட் வந்து 74 இருந்திருக்கு. ஸோ 74 kg இருந்து பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட 97 kgக்கு வந்துட்டு திருப்பியும் வெயிட் லாஸ் பண்ணியிருக்காரு. எப்போவுமே லெக் எக்ஸசைஸ் வந்து இவர் லாஸ்ட் டே ஆஃப் த வீக் வச்சுக்குவார். ஸோ சண்டே வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா மிடில்லே பண்ணிவிட்டு அடுத்த நாளாக நம்மளுக்கு ஜிம்முக்கு போக முடியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
அண்ட் இன்னொரு மூவியில் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸ் த்ரில்லர் தலாஷ்ங்கிற மூவிக்கு வந்து அவருக்கு ஒரு அண்டர் வாட்டர் ஸ்விம்மிங் சீன் இருக்குது. பட் இவருக்கு வந்து ஸ்விம்மிங்கே தெரியாது. இந்த வயசில் இவர் எப்படி ஸ்விம்மிங் கற்றுக்குவாங்கன்னு எல்லாரும் நினச்சிருக்காங்க மூவி ஸ்க்ரூ எல்லாம். பட் அவர் வந்து சேலஞ்சாக எடுத்துகிட்டு ஸ்விம்மிங்கும் பயங்கரமாக கற்றுருக்காரு. ஸோ பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ஒரு நாளைக்கு 3 hours ஒர்க் அவுட் பண்ணுவாங்களாமா, 6 days a week அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுருக்காங்க, ஸ்விம்மிங் கற்றுருக்காங்க. ஸோ இந்த ரோப்பில் இருக்கிற மூமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும்ல, அத்லெட்ஸ் ஜிம்னாஸ்டிக்ஸ் தான் பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணியிருக்காரு பயங்கரமாக இவரே. ஸோ யோகாவும் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து அமீர் கானோட ஃபிட்னஸ் சீக்ரெட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வர சீரீஸில் நம்ம பிரியங்கா சோப்ராவோடது பார்க்கலாம். பிரியங்கா சோப்ராவோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றி படிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பாய்.